ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லேப்டாப்போட பேட்டரி யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகுதா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பேட்டரியோட ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணி பவர் அண்ட் ஸ்லிப் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அப்படியே ஸ்காரல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃப்ல இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். பேட்டரி எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்லீப் அண்ட் ஹைப்ரேட் டைம் அவுட்னு இருக்கும். அதில் போயிட்டு ஆன் பேட்டரியில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனில் வந்து 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது 2 மினிட்ஸ்லேயே வந்து ஸ்க்ரீன் சேவரில் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸில் எனர்ஜி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து யூஸ் ஆகுறதுலாம் வந்து ரெடியூஸ் ஆகும். இதனால் வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சோம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது மேலே கிளிக் பண்ணி நம்ம எண்ட் டாஸ்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதனாலேயே நமக்கு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து ஏதாச்சும் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் அன்இன்ஸ்டாலியோ ப்ரோக்ராம்னு இருக்கும். அதில் போயிட்டு நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேக்ரவுண்டில் வந்து ஓப்பன் ஆகாது. இதனால நமக்கு வந்து பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட லேப்டாப்பில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது நம்ம அந்த ஒய்ஃபையை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனால் நம்ம பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ப்ளூடூத்தையும் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ளூடூத் ஒய்ஃபை ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த 5 ட்ரிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.